இயர்ஃபோன்ஸ் வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர்? இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறது டெஃபினட்டாக நல்லதில்லை, சந்தேகமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலைனால அது வந்து நம்ம கம்பல்சரியாக யூஸ் பண்ணுற நிலைமை வந்திருக்கு. ஸோ அதில் வந்து சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதே சமயத்தில் அதை யூஸ் பண்ணும்போது நம்ம காது பாதிப்பு ஏற்படாமல் யூஸ் பண்ணுறதுக்கு சில நியதிகள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த எனக்கு காதில் ஒரு சத்தம் வந்து வெளியில் இருக்கிற யாருக்கும் கேட்கக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு மாத்திரம்தான் அது கேட்கணும். பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு அது கேட்டுச்சுன்னா அதோட அர்த்தம் என்னென்னா ரொம்ப அதிக அளவு சத்தம் என் காதில் ஏற்படுது, அதனால என்னுடைய காதுக்கு பாதிப்பு ஏற்படும். ஜென்ரலாக வந்து ரூல் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா 80 டெசிபல் சத்தம் ஒருத்தர் வந்து 8 மணி நேரத்துக்கு கேட்டால் அவங்க காதுக்கு பாதிப்பு ஏற்படும். இதுவே வந்து 80லேருந்து 100 டெசிபல் ஆகிடுச்சுன்னா அந்த 8 மணி நேரம் வந்து 2 மணி நேரம் ஆகிடும், டாலரபிள் லிமிட். அந்த 2 மணி நேரம் தாண்டினாலே காது பாதிப்பு வர ஆரம்பிச்சிடும். அதையும் தாண்டி இப்போ 100 டெசிபல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துலேயே காது பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த பாதிப்புடைய பிரச்சனை என்னென்னா, காது பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சது சத்தத்தினால, அதிக சத்தத்தினால, ஒலியினால் பாதிப்பு ஏற்படுதுன்னா இது வந்து நிரந்தர பாதிப்பு. இது வந்து தெய்வம் மாதிரி நின்று கொள்ளும், உடனே ஏற்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். பல மாதங்கள் ஆண்டுகள் கழித்து கூட அதோடைய எஃபெக்ட்ஸ் தெரியும். அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டால் அது ஏற்பட்டது தான், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து முதல்லையே வருமுன் காப்போம்னு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். அப்போ தான் அந்த பிரச்சனையை வராமல் நம்ம நிறுத்த முடியும். டாக்டர், நிறைய பேர் ப்ரொஃபஷனல் வந்து இப்போது டெலிகாலர்ஸ் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்க டெய்லி ஹெட்செட், அதாவது இயர்ஃபோன் போட்டு தான் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மாற்றி என்ன பண்ணணும் டாக்டர்? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வரும்? ஃபோனில் கண்டிப்பாக 10 மணி நேரம் பேசியே ஆகணும், எனக்கு வந்து ஹெட்ஃபோன் இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் அது பெருமாள் சங்கு சக்கரத்தோடு போகிற மாதிரி ஹெட்ஃபோனோட தான் அலைவேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் கடைசியில் பாதிப்பு வர்றது நமக்கு தான். சரி, பாதிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம உண்மையாக உழைச்ச அந்த கம்பெனி வந்து நம்ம காது கொடுக்க போதா? இல்லை. ஸோ அதனால் நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்க கற்றுக்கணும். ஸோ ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன ப்ரிகாஷன்ஸ்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து தேவையாக இருக்கும்போது யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேவையில்லாமல் எப்போவுமே ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கூடாது. ரெண்டாவது, இப்போ தொழில் சம்மந்தமாக நம்ம ஒர்க் சம்மந்தமாக நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். மற்ற நேரத்தில் சும்மா வந்து அது இல்லாத நேரத்தில் வந்து ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு ரெக்ரியேஷனல் மியூசிக்கும் இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு இருக்குது, இதை கட் பண்ணணும். ஸோ தேவையில்லாத ஹெட்ஃபோன் யூசேஜை கட் பண்ணணும். டாக்டர், இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து அதிகப்படியாக வந்து செலவிடுறது வந்து இந்த கேட்ஜெட், கம்ப்யூட்டர்ஸ், இந்த கேம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோர் தென் ஒரு 15 ஹவர்ஸ் வந்து டெய்லி வந்து அதிலே அவங்க மூழ்கிருக்காங்க. மூவிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், சீரியல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் மொபைலில் வந்து செலவிடுறாங்க. அப்படி தொடர்ச்சியாக நம்ம 15 மணி நேரம் நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்து ஏற்படும்? அது உடனே அது வந்து ரியாக்ட் ஆகுமா, இல்லை கொஞ்ச நாள் எடுக்குமா டாக்டர்? அதாவதுமா, இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வந்து தலைவலி, மைக்ரேன், இதெல்லாம் ரொம்ப காமன் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாமே நீங்கள் சொன்ன இந்த ஐட்டம்ஸ்னால தான். அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதை தாண்டி போக ஆரம்பிச்சதுன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து வில் ஸ்டார்ட் கெட்டிங் ஃபெட்டிக். அண்ட் மைக்ரேனுங்கிறது ஒரு ரொம்ப காமன் ப்ராப்ளம் டுடே இன் சில்ட்ரன். பீடியாட்ரிக் மைக்ரேனுங்கிறது ரொம்ப ரைசிங் ப்ராப்ளம். இது எல்லாமே வந்து இதனுடைய எஃபெக்ட்ஸ்னால தான். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல், டோன்ட் ஃபர்கெட், ஒரு ஹெல்த்தி மைண்ட் இஸ் இன் அ ஹெல்த்தி பாடி. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் டியூஷனுமா இல்லாமல் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் டெவலப் பண்ணால் தான் அந்த குழந்தைக்கு ஓவரால் டெவலப்மெண்ட் இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் அதில் தான் வரும். ஸோ அதனால் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அண்ட் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். பர்டிகுலர்லி பீடியாட்ரிக் மைக்ரேன் இஸ் a பிக் ப்ராப்ளம். இந்த மாதிரி கண்டினியூஸாக எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேஷனில் காது பாதிப்பு, கண்ணு பாதிப்பு, அதெல்லாம் அதனுடைய விளைவுகள். ஸோ இதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணணும். டாக்டர், காதை வந்து செல்ஃப் கிளீனிங் பண்ணலாமா? செல்ஃப் கிளீன் பண்ணுறது நல்லதா? அதாவதுமா, உடல்லையே தன்னைத்தானே சுத்திகரிக்கக்கூடிய ஒரே உறுப்பு வந்து காது தான். அதுக்கு நம்முடைய உதவியே தேவையில்லை. கையில் போய் பட்ஸை வச்சு குடையிறவங்களுக்கு காதில் அழுக்கும் சேரும். அதை விட டேஞ்சர் வந்து அந்த காதில் உள்ள தோல் வந்து துல்லியமானது, கண்ணை விட துல்லியமானது. இப்போ கண்ணில் போய் பட்ஸ் போட்டால் என்ன ஆகும்? அதே தான் காதுலேயும் ஆகும். சிலர் வந்து காது ஜவ்வை ஓட்ட இழக்கிடுவாங்க, ஜவ்வை புண்ணாக்கிடுவாங்க.
இயர்பட்ஸ்னால் பலன் அடைகிறது 2 பேருமா. ஒன்று வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, ரெண்டாவது அதனால் ஏற்படுற பாதிப்புகளை கரெக்ட் பண்ணுற என்ன மாதிரி இஎன்டி சர்ஜன்ஸ் 2 பேர் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் கூடிய வரைக்கும் இயர்பட்ஸு காதுகிட்ட கொண்டு போகாதீங்க. இயர்பட்ஸே வாங்க வேண்டிய அவசியமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. லேடிஸ்க்கு எதுக்காக தேவையானமோ தெரில, பட் காதுக்கு நிச்சயமாக தேவை கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். காது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. நன்றி டாக்டர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.